ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பிளாக் சமனரோட 7th அண்ட் 8th எபிசோட் தான். இந்த எபிசோட் போக போக கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போன எபிசோட்ல இருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்ட்டியும் கெல்வின் பார்ட்டியை பார்த்து நீங்கள் தான் அந்த பிளாக் வின் பேண்டிட்ஸான்னு கேட்குறாங்க. நீ யாருப்பா புதுசாக வந்திருக்க, இதுக்கு முன்னாடி அந்த இயர் ரேங்க் அட்வென்ச்சர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலையா நீன்னு கேட்குறான். அவங்கள்ட்ட நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களை எங்களால் தோக்கடிக்க முடியாதுன்னு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. கடைசியில் கஷ்டமான வழியில் தான் அவங்க கேட்டுக்கிட்டாங்கங்கிறான். இப்போ நம்ம கெல்வின் அந்த ஹீரோ பார்ட்டியில் இருக்க எல்லாருமே வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இப்போ அவங்களும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வராங்க. நீங்களாம் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதனால் நம்ம ஏன் ஒரு போட்டி வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்குறான். ஸோ காம்படிஷன் என்னென்னா கெல்வின் ஒரு பக்கமாக, ஹீரோ டீமில் இருக்க அந்த 4 பேருமே இன்னொரு பக்கமாக, 2 பேருக்குமே போட்டியாக தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க கேட்குற ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேற்றணுமா. இப்போ அவங்களும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 4 ஹீரோஸ்க்குமே 4 ஃபேரிஸோட பவர் இருக்குது. இப்போ அதை சம்மன் பண்ணுறாங்க. ஸோ கெல்வின் கையில் இருக்க வாண்டை பார்த்தோன்னே ஹீரோ வந்து இவன் வந்து கேச்சராக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை க்ளோஸ் காம்பேட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை கெல்வின் கண்டுபிடிச்சான். க்ளோஸ் காம்பேட்டில் வந்து என்ன ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிடுறான். கெல்வின் அங்கே வந்து எஸ்கேப் ஆகிட்டு வரான். பார்த்தா அங்கே ஒரு பேக்கில் ட்ராகன் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு மூவ் ஆயிடுறான். ஸோ இந்த பேட்டில் தான் கெல்வின் அச்சீவ் பண்ண இன்னொரு நியூஸ் ஸ்கில்லையும் காட்டுறாங்க. என்னென்னா இது அந்த டீமனை தோக்கடிச்சதுலேருந்து எடுத்திருக்காங்க. கையில் அது க்ளோஸாக போட்டிருக்கான். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஸ்பெல் கேஷ் பண்ணுறாங்கன்னா இவனால் அந்த மாதிரி 2 ஸ்பெல்லை வந்து இதில் கன்சீல் பண்ணிக்க முடியுமா. புதுசாக இவன் 3வது அதுக்குள்ள இன்னும் ஸ்கில்லை போட்டோன்னா ஃபஸ்ட் இருக்க ஸ்கில் போயிடுமா. இப்போ அந்த விஸ்கிட் வந்து பேரல் திங்கிங்கிற ஒரு பவர் எடுத்திருக்கான் கெல்வின். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹீரோஸ்மே இருக்க தனித்தனி யூனிக் ஸ்கில்லாம். அவள்கிட்ட இருந்தது பேரல் திங்கிங். இப்போ அதை கெல்வின் எடுத்துக்கிட்டான். இதே மாதிரி அவன் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டீமன் பொண்ணுகிட்ட இருந்து இன்னொரு ஸ்கில் எடுத்திருக்கானா. இப்போ அங்கே ஹீரோ பார்ட்டியில் இருக்க இன்னொரு பொண்ணோட யூனிக் ஸ்கில்லையும் காட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஹார்டான பார்ட்டிகளாக இருந்தாலும் சரி அவளால் ஒரே ஸ்லைஸில் கட் பண்ண முடியுமா. பார்த்தா இப்போ ஹீரோ அதுலேருந்து எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணுற பெரிய ஸ்பெல்ல போட்டு. இப்போ உங்கள் பார்ட்டியில் இருக்க எல்லாருமே இன்ஜுரி ஆகிட்டாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரில. இவனே என்னால் டிஃபீட் பண்ண முடியலன்னா எப்படி நான் டியூமன் கிங்க்கு எதிராக எடுத்து நிற்பேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் டிஃபீட் பண்ண போகிறேங்கிறான். இவன் பார்ட்டியில் இருக்க அந்த பொண்ணு இவனை அடிச்சிட்றா. ஒரு தடவை கொஞ்சம் ஒன்று யோசிச்சு பாரு, உன் டீம்மேட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கிறா. இப்போ தான் அவங்களோட பாஸ்ட் ஸ்டோரியும் காட்டுறாங்க. இவங்க ஆக்சுவலி கிளாஸ் ரூமில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த வியர்ட் சர்க்கிள் வந்தது அவங்களுக்கு கீழே. எல்லாருமே டெலிபோர்ட் ஆகி ஏதோ ஒரு காடஸை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அங்கே இருக்க கத்தீட்ரலோட ப்ரீஸ்ட் கிட்ட தான் கண்விழிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க ப்ரீஸ்டும் அதே தான் சொல்கிறாங்க, பயந்துராதீங்க எதுவும், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்கிறது தான். ஆனால் இப்போ என்னமோ நீ வந்து எங்களெல்லாம் பிரித்து பார்க்குற அப்படிங்கிறா. இப்போ ஹீரோவும் சாரி கேட்குறான். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி உங்களை தோக்கடிக்கலாங்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா எல்லாம் முடிஞ்சா சண்டே ஆரம்பிக்கலாமான்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேரியை யூஸ் பண்ணி உன்னோட கண்ணை பிளைண்ட் ஆக்கிடுறாங்க. அப்புறமா பின்னாடி இவனை மூவ் பண்ண முடியாத மாதிரி ஐஸ் வச்சு இவன் காலை பிளாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பொண்ணு அவளோட இன்னொரு மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. கிராவிட்டி மேஜிக் மாதிரி இவனை நவர் விடாமல் அப்படியே லாக் பண்ணிடுது தரையோட தரையா. இவனை சுத்த லாக் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ டீமில் இருக்க 2 பேரும் இவனை அட்டாக் பண்ண வராங்க. பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கெல்வின் எல்லாத்தையுமே உடச்சிட்றான். ஹீரோ டீமில் இருக்க 2 பேருமே கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. அவனுக்கும் இப்போ கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்குன்னு தான் பார்க்குறாங்க கெல்வினுக்கும். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே அவன் லாப்பாட்டுக்கு வச்சு நிற்கிறான். இப்போ இந்த ஹீரோ பார்ட்டிக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குறான். நீங்கள் ஸ்பெல் கேஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க ஹீரோஸ் அட்டாக் பண்ணுறப்ப. நீங்கள் ஆக்சுவலி ஹீரோஸ் அட்டாக் பண்ணுறப்பயுமே ஸ்பெல் கேஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறான். அதே மாதிரி இந்த ஹீரோஸ் 2 பேரில் அந்த பொண்ணுகிட்டையுமே சொல்கிறான், நீ டிஃபெண்ட் பண்ண நல்லா இருக்கு, ஆனால் வந்து நீ டிஃபெண்ட் தான் பண்ண போகிறாங்க எல்லாருக்குமே தெரியுது, அதனால அதில் இன்னும் கொஞ்சம் உனக்கு ப்ராக்டிஸ் தேவைன்னு கேட்குறான். இப்போ உங்கள் பார்ட்டியோட ஹீரோ கிட்டே போய் கேட்குறான், நீ கடைசி வரைக்கும் உண்மையாலுமே சண்டை போடவே இல்லையான்னு. ஓ, நீ அதையும் கண்டுபிடிச்சா, சரி இவ்வளோ தூரம் நீ கேட்கணும், உனக்கு அந்த பவரை காட்டுறேன்னு சொல்லி காட்டுறான். இப்போ அவங்களோட அல்டிமேட் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதான் எங்கள்கிட்ட இருக்க மேக்ஸிமம். கெல்வினை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. இங்கே இருந்து கெல்வின் டீமு கேட்குறாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணா கூப்பிடு, நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு. கொஞ்சமாக என் மேலே நம்பிக்கை என்ன, இவ்வளோ வீக்லிங்ஸ் கிட்டலாம் அடி வாங்குவேன் நினைக்கிறேன்னு கேட்குறான் அவனும். இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஸ்டோல் பண்ண மல்டி திங்கிங்கை யூஸ் பண்ணுறான். 3 கோலும் ஒரேடியாக சாமன்ட்டு அப்புறம் இன்னும் நிறைய மேஜிக் சர்க்கிள்ஸ்லாம் இவன் மைண்டில் இமேஜின் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கெல்வின் இப்போ அதே தான் சொல்கிறான், இல்லை ஒரு ஸ்பெல்லை கிரியேட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்குங்கிறான். ஏன்னா அவனுக்குமே இண்டிவிஜுவலாக மெக்கானிசமும் இருக்குது, அதுக்கு அவனுக்கும் தேவைப்படுற மெட்டீரியல்ஸும் இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப டைம் தேவைப்படும், அதேமாதிரி ரொம்ப மேஜிக்கும் தேவைப்படும். ஆனால் இப்போ என்கிட்ட பேரல் திங்கிங் இருக்கிறதுனால இது நான் ஸ்பீடாக செய்ய முடியுதுங்கிறான். இப்போ இவனும் அந்த ஸ்பெல்லை ஃபுல்லாக கேஷ் பண்ணி முடிச்சிடுறான். பார்த்தா அந்த ஹீரோ பேட்டில் அந்த ஒருத்தன் போட்டு அந்த ஃப்ரோசன் டெம்பிளே மொத்தமாக ஒரு ஏரியா பிரேக் பண்ணிடுறான். அப்போ அவங்களும் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த ஐஸ் டெம்பிளை இவன் பிரேக் பண்ணானே, என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ரேஷன், இதுக்கு முன்னாடி உங்களை யாராலுமே தப்பிக்க முடியாதுங்கிறான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பல டிஃபென்ஸ் அவனும் இப்போ அட்டாக் பண்ண வரா. அவளோட பெஸ்ட் மூவே இந்த ஹெவன்ஸ் வாக் தான். அதாவது ஏர்லேயே வந்து மாற்றி ஜம்ப் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறது, அதையும் யூஸ் பண்ணுறா. நம்மளே சொன்ன மாதிரி தான் அவன்கிட்ட வந்து ஸ்பெல்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இதில் இன்னும் நீ நிறைய ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு குத்திடுறான் அவளையும்.
இப்போ கெல்வின் அந்த ஹீரோவுமே ஃபுல்லாக அடித்து படுக்க போட்டுடுறான். ஒரு ஹீரோ எப்படி இருக்கணுமோ நீ அப்படி தான் இருக்க. உன்னோட ஐடியாஸ் எல்லாம் வந்து எங்கள் மேலே திணிக்க பார்க்குற, ஆனால் அதெல்லாம் என் மேலே ஒர்க் ஆகுதுங்கிறான். நீ உண்மையிலுமே இந்த உலகத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகு. இல்லை அது உனக்கு கஷ்டம்னா இப்போ நான் அடிச்சு போட்டு அதே இடத்துல படுத்துக்கோ. இதை கேட்ட ஹீரோ என் டீமில் இருக்க எல்லாருமே மனுஷங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுடுறான். இப்போ அப்படியே ஹீரோ கன்வின்ஸ் எந்திரிக்கிறான். பார்த்தா கெல்வின் கூட தான் உட்காந்துருக்கான். இப்போ தான் ஹீரோவும் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ கெல்வின் கிட்ட ஹீரோ கேட்குறான், இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு. அதான் நாங்கள் தான் அந்த ஏரியா கன்வென்ஷன் சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய சண்டைக்கே இங்கே பிரச்சனை இருக்காதுங்கிறான். ஆனால் அப்புறம் தான் அவனே புரிஞ்சுக்கிறான், ஆக்சுவலி இவன் நமக்கு டீச் தான் பண்ணியிருக்கான்னு. இப்போ ஹீரோ ஒத்துக்கிறான், நாங்கள் தோத்துட்டோன்னு. இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங்காகவேங்கிறான். இப்போ உங்கள் மேட்ச்சுக்கு முன்னாடி போட்ட டீலிங்க்குமே ஒத்துக்கிறான், நீங்கள் எதாவது கேளுங்க உங்களோட விஷயம் அதை நான் நிறைவேற்றுறேங்கிறான். கேள்வின்னு சீக்கிரம் கழட்டு ஒன் ட்ரெஸ்ஸுங்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ எபிசோட் நம்பர் 8. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இவங்க காப்பாற்றின எல்லா ஸ்லேஸுமே உங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ அந்த கில் மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீ பிடிச்சவங்க எல்லாருமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு. இனிமேல் அவங்கள பற்றி கவலைப்படாது, எந்த ஒரு தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு. அடுத்து நீ எங்கே போக போகிறேன்னு அவங்களும் கேட்குறாங்க. எனக்குன்னா இங்கே கொஞ்சம் வேலை இருக்குங்கிறான். இப்போ தான் இங்கிட்ட ஹீரோ பார்ட்டி கூட கெல்வினே காட்டுறாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கெல்வின் பார்ட்டியில் இருக்க அந்த டீமன் கேர்ள் வந்து கேட்குறா, ஏன் அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஏன்னா என்னை சூஸ் பண்ண அதே மல்ஃபினா கார்டஸ் தான் அவங்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் மேபி அவங்களுக்கு எதாவது செய்கிறதுக்கு வேலை இருக்குங்கிறான். அப்படியே சொல்லிட்டு மனசுலையும் நினச்சிக்கிறான், அவங்களும் என் வேலையில் தான் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கு அப்படி தோணலை, நீங்கள் கூட ரீமேட்ச் போகிறதுக்காக தான் அவங்களை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தோணுதுங்கிறாங்க. ஆமாம் அதுவும் ஒரு காரணம் தாங்கிறான். இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு, எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து எல்லாம் பேசியிருக்காங்க அந்த டீமன் கிங் ரிவைவலை பற்றி. இப்போ இவங்க எப்படி வந்தாங்கிறதையும் கெல்வின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ கெல்வின் இந்த கதையெல்லாம் கேட்குறான், நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஆக்டோபஸ் கிட்டே இவ்வளோ சிரமப்பட்டீங்கன்னா உண்மையுமே ஒரு ரெஸ்டாரண்ட் பாஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான். அவனும் யோசிக்காமல் அதெல்லாம் பார்த்தா நாங்கள் ஓடிடுவோங்கிறான். இப்போ அந்த டீமன் பண்ணி இன்னொரு ரெஸ்டாரண்ட் பாஸை கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ இந்த பாஸை பற்றி என்ன சொல்கிறது. இப்போ கெல்வினும் சொல்கிறான், நீங்கள் நல்லா முடிவு எடுத்துக்கோ, ஏன்னா நீ ஒன்ஸ் ஓடிட்டினா இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாள் சஃபர் ஆவாங்கன்னு. ஆமாம் அது எனக்கும் தெரியும், நான் எங்கள் பார்ட்டியோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிப்பேங்கிறான். சரி நீ நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லேயும் பாஸ் ஆகிட்ட, நீ சொன்னது மட்டும் மறந்துடாத, ஏன்னா நான் அதை மறக்க மாட்டேங்கிறான். இப்போ இந்த டவுனில் எங்களோட வேலையை முடிஞ்சு எல்லாருமே இப்போ பிரிஞ்சு போகிறாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. இப்போ கெல்வின் அவங்க கிட்டே உங்கள் ஞாபகத்தமாக ஒரு பெண்டன்ட் கொடுக்குறான். இப்போ ஹீரோ பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. எஸ்ராங் பாஸே ஒரு விஷயமா இல்லாமல் அடிச்சு போட்டுறாங்க, நானும் இவங்கள மாதிரி ஒரு நாள் ஆகணும்னு ஆசைப்பட்றேங்கிறான். இப்போ இங்கே ஜெராடு வந்து ஏதாவது தப்பாக இருக்கா மாஸ்டர், நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கிறான். ஜெராடு உனக்கு வந்து அந்த வெஸ்ட்டில் இருக்க லீசியா கான்டினென்ட் தானே நீ இந்த இடம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜெராடு ஆமாம் அதுதாங்கிறான். இப்போ நம்ம அவங்க கூட சண்டை போட்டால் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேள்வின்னு கேட்குறான். நான் அதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கேன், ஆனால் நான் முன்னே இருந்த கண்டிஷனுக்கு என்னால் பண்ண முடிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ உங்கள் கூடலாம் சேர்ந்துட்டேன், இப்போ மேபி என்னால் அவங்களெல்லாம் டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லி ஜெராடு சொல்கிறான். எனக்காக இது நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே சந்தோஷம் மைக்கிங் அப்படிங்கிறாரு அவரும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம்ப்பா, பாப்பா என்கிட்ட இந்த கான்டினென்ட் என்னென்னலாம் வச்சுருக்குங்கிறான் கெல்வினும். மைக்கிங் உங்களை மாதிரி இவ்வளோ பவர்ஃபுல்லானவர் இவ்வளோ கைண்டாக இருந்தது ரொம்பவே ரேருங்கிறாங்க. இப்போ அந்த எல்ஃபும் சொல்கிறேன், இந்த மாதிரி பெண்டென்ட்டெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருக்க வேணான்னு. அதில் நான் ஒரு சில சீக்ரெட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அவங்க அதை யூஸ் பண்ணுற கட்டாயம் வராதுன்னு நினைக்கிறேங்கிறான். இப்போ அங்கே ஒரு மெசஞ்சர் வந்திருக்காங்க, உங்களை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. கடைசியாக நான் எதிர்பார்த்த நேரமாக வந்துருச்சுங்கிறான் இவனும் ரொம்ப ஆர்வமாக. ஆக்சுவலி என்னென்னா இந்த கண்ட்ரியோட கிங் தான் இவங்களை பார்க்க கூப்பிட்டுருக்காங்களாம், இதுக்காக தான் இவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தானா, ஏன்னா அங்கே தான் ரைஸ் இருக்குங்கிறான். இந்த ஆர்கிடெக்சர் இதை பார்க்குறப்பே ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருக்குங்கிறான் கெல்வினும். இப்போ ஜெராட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆக்சுவலி இந்த கிங்குமே வந்து வேற ஒரு வேர்ல்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் இந்த ஆர்கிடெக்சர்லாம் இப்படி இருக்க போல இருக்குங்கிறாரு. இப்போ கெல்வின் உள்ளே போகிறான், பார்த்தா அங்கே இவங்க ஜாப்பனீஸ் வழக்கப்படி இருக்க டட்டாமி தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவனும் அங்கே இருக்க ஷூவை கழட்டி வச்சுட்டு போகிறான். இதை பார்த்தோன்னே உங்கள் டீம்மேட்ஸும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்க குவீன் இவங்களை வரவேற்கிறாங்க. உனக்கு இந்த டட்டாமியை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கேங்கிறாங்க. நான் தான் இங்கே இருக்க கரண்ட் ரூலர் ஃபூஜிவாரா சுபாவுக்கிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டட்டாமிங்கிறது பாய், நம்ம வீட்டில் விரிப்போம்ல பாய், அது மாதிரி தான் ஒன்று. ஜாப்பனீஸில் அது கொஞ்சம் ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ கெல்வின் யோசிக்கிறான், ஃபூஜிவாராவா, இது கண்டிப்பாக ஜாப்பனீஸ் நேம் தானே. இப்போ அங்கே இருக்கவங்களுக்கு இந்த டீமன்களை பார்த்துட்டு இவ ரொம்ப இதாக இருக்கா, இவ வந்து கொஞ்சம் நோபலாக தான் இருப்பாங்கிறாங்க, ஏன்னா பொசிஷன் போஸ் எல்லாமே கரெக்டாக உட்காந்து நீ எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதா தெரிஞ்சுக்குங்கிறாங்க. நான் ஒரு டீமன் பிரின்சஸ், இது கூட தெரியலனா என்னங்கிறா. எங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்த பேனிஸை நீங்கள் தான் தோக்கடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி அந்த டீமன் நீங்கள் தான் தோக்கடிச்சிருக்கீங்க, அதனால ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாங்கிறாங்க. நீங்கள் பண்ண இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டியை கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் இந்த ட்ரைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியலங்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு போல வேறு என்ன வேணாலும் கேளுங்க, அதை நான் தருவேங்கிறாங்க. இதே கேட்ட கேள்வின்னு கேட்குறான், இங்கே வந்து ஒரு கிராப் வளருதுன்னு கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு பயிர், அது இந்த பார்டர்ஸ் என்றைக்குமே கடந்தது இல்லைங்கிறாங்க, அது எனக்கு வேணும்னு கேட்குறான். அவங்களும் இதை கேட்டோன்னே என்ன ஒரு வித்தியாசமான ஆஃபர், நீ கேட்டதுன்னா நான் ஒரு பதவி பொறுப்பு பணம் எது வேணாலும் கொடுத்துருப்பேன், ஆனால் உனக்கு அதுதான் வேணுமான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தேவையான ஒரு நல்ல உணவு தாங்கிறான். இதை கேட்டால் அவங்களும் சிரிச்சிடுறாங்க, நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு. நான் கூட அவங்களை அந்த ட்ரைசன் சீரோ மாதிரி ரொம்ப க்ரீடியாக தான் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ எல்லாம் அப்படி இல்லைங்கிறாங்க. நீங்கள் இருந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் எடுத்துருப்போம், இந்த கிங்டம் இருக்க வரைக்கும் இருக்க இடத்துக்கு அந்த பொருள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க, அதாவது காசு எதுவுமே வாங்காமல் ஃப்ரீயாகவே. இதை கேட்டோன்னே கேள்வின்னு என்ன எதுவும் டெஸ்ட் பண்ணிங்கனாலும் கேட்குறான். அவங்களும் இல்லை அப்போல்லாம் நான் இது பண்ணலங்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்களும் இப்போ பார்ட்டி கொண்டாடுறாங்க, பார்த்தா அங்கே ரைஸ் தான் வச்சுருக்காங்களா, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்துருச்சுன்னு சொல்லி கேள்வின்னு அதை எடுத்து சாப்பிட்றான்.
இப்போ கெல்வினோட வாய்ஸ் ஓவரில் கண்டினியூ பண்ணுறாங்க. பரவாயில்ல, நான் நினச்ச அளவுக்கு இந்த கிங்டமில் இருக்கவங்க ரொம்ப மோசமாலாம் இல்லை. இந்த ரைஸுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ இதுவுமே சாப்பிட்டுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிறான். அதே மாதிரி என் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு இது என்னன்னே தெரில. அதெல்லாம் வித்தியாசமாக பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எஃப்எல் இந்த மாதிரி டிஷஸ்லாம் எப்படி சமைக்கிறதுங்கிறது அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டா. இப்போ அப்படியே பார்ட்டி முடியுது. ஆஃப்டர் பார்ட்டி காட்டுறாங்க. இப்போ அங்கே இருக்க ரூலர் கெல்வின் ரூம்க்கே வந்துடுறாங்க சாப்பிட. இவனும் யோசிக்கிறான், என்னடா இவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு. அவங்களும் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க, நீ ஏன் இங்கே இருக்கக்கூடாது, பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கலாமே உங்கள் டீமோடன்னு. ஆனால் கெல்வின் ஒத்துக்கிற மாதிரி தெரில. இங்கே எஃப்எல்க்கு இருக்க பிடிக்கல. அதே மாதிரி நாங்கள் அட்வென்ச்சர்ஸ் நாங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணுங்கிறான். இதை கேட்டால் அவங்கள மேலே சாஞ்சுக்கிட்டு, அப்போ நான் வேற ஒரு ப்ரொபோசல் தான் வைக்கணும். நீ என்னோட பர்சனல் கேர்டேக்கராக ஆகிடக்கூடாது. நீ என்னை காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படிலாம் பார்த்துக்கணுமோ அப்படி எல்லாமே பார்த்துக்கலாங்கிறாங்க. இதை பார்த்தா கெல்வினுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான். என்னை மன்னிச்சிருக்கேன், எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரிலன்னு. நீ என்னோட ஆஃபரே ரிஜெக்ட் பண்ணிட்டியா, பரவாயில்ல, இந்த மாதிரி காலத்தில் இப்படி ஒரு அட்வென்ச்சர் கிடைக்கலாம் கஷ்டம் தான். ஆனால் அவனுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் கூப்பிடு, இந்த இடத்துல அவனுக்கு இங்கே ஒரு வேலை காத்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஆனால் அவனுக்காக இன்னொரு கிஃப்ட் நான் வச்சிருக்கேன்னு காட்டுறாங்க. பார்த்தா அது டெலிபோர்ட் கேட்டான். இந்த டெலிபோர்ட் கிட்ட ஆக்சஸ் பண்ணுன்னா 2 பக்கம் பார்ட்டிகிட்டேயுமே பெர்மிஷன் வாங்கணுங்கிறாங்க. அதாவது எங்கேருந்து அனுப்புகிறாங்களோ அங்கிட்டும், எங்கே போய் ரிசீவ் ஆகுறாங்களோ அங்கிட்டும். அதே மாதிரி ஒரு பெரிய மேசிவ் அமௌண்ட் ஆஃப் மானா தேவைப்படுங்கிறாங்க. இப்போ தான் அந்த குயின்னு சொல்கிறாங்க, உங்கள் கில் மாஸ்டர் அவங்கள்ட்ட சொல்லலை போல இருக்கு, ஆனால் அவங்க ஏற்கனவே இதை பாஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கிறாங்க. இப்போ அந்த டெலிபோர்டேஷன் கேட்டுமே ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம கெல்வின் பார்ட்டி அதுக்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட வில்லேஜ்க்கே வந்துடுறான். அங்கே இருக்கவங்களுக்கு கேட்குறாங்க, என்ன அவங்க உங்களுக்கு பெரிய ஆஃபர்லாம் பண்ணாங்களாமே அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரின்னு. எப்படி தான் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வருதுன்னே தெரிலங்கிறான் அவனும். இன்றைக்கி தான் நம்ம அங்கே ஊர்லேருந்து வந்தோம், அதனால இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல, நான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கேங்கிறான் நம்ம கெல்வினும். இதை கேட்டு அவங்களும் இன்றைக்கி யாருக்குள்ள டேட்டிங் போகிறேன், என்ன பார்ட்டியாக அட்வென்ச்சரான்னு கேட்குறாங்க. அவனும் அப்போல்லாம் எதுவுமே இல்லை, இன்றைக்கி நாங்கள் வீடு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என் பார்ட்டியில் இருக்கவங்க அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்க போயிடுறாங்க. அந்த ரீமன் பிரின்ஸை நான் என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. எல்ஃபு நான் முதல்ல போய் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி போயிடுறா. ஜெராடும் கீழே ஒரு ட்ரைனிங் ரூம் இருக்குது நீங்களே பேஸ்மெண்ட்டில், அது எங்கே இருக்குது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஸ்லைம் கிட்டே கேட்குறான், உனக்கு எதுவும் விஷயம் இருக்கான்னு. அந்த ஸ்லைமும் நான் வாசலில் இருந்துக்கிறேங்குது, அதாவது இந்த பார்க் யார்டில். சரி, இந்த பார்க் யார்ட் ஃபுல்லாக உனக்கு தான், நீ அங்கே இருந்துக்கோக்குறான். இப்போ நம்ம கேள்வினா அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறான். எங்கன்னா பாத்ரூமா, அங்கே ஹாட் வாட்டர் பாத் இருக்கான். இதுதான் எனக்கு பிடிச்ச இடம், இதனால தான் இந்த வீட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க வீட்டுக்கு புதுசாக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் வந்து காப்பாற்றின அந்த 2 பேர் தான். அவங்க பேர் எலியான். நம்ம கெல்வின் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி இந்த பேலஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இவங்க 2 பேர் தான் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு நைட்டு இது கெல்வின் வந்து ரூமில் படுத்துடுறான். இப்போ இந்த உலகத்தில் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா கேட்குங்கிறான். இப்போ அங்கே காடஸையுமே சென்ஸ் பண்ணுறான். நீ ரொம்ப தூரம் போயிட்டு வந்துட்ட போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். ஆக்சுவலி என்னன்னா, மல்பினா காடஸ் வந்து உங்களால் டேரெக்டாக உங்களால் சமன் பண்ணி வர முடியாதுங்க, உங்களோட பாடியை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். அதாவது இவங்களால எந்த ஃபார்மில் இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாறிட்டு வந்திருக்காங்களாம். அப்போ நம்ம சம்மனிங் ஒர்க் ஆகும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இவனு வந்து சமன் பண்ணுறான். So, what do you think? Yeah, you know what? You seem like my type. ஸோ இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த கதையும் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எபிசோட் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.